ஹலோ ஹலோ அண்ணே அருணண்ணே வாங்கண்ணே தம்பி தந்தாருங்களா திருச்சி அருணண்ணே வணக்கம் வணக்கம். இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கூட்டம் அடே அப்பா எள்ளு போட்டு எள்ளு இருக்க முடியாது. இப்பேற்பட்ட கொள்ள கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கொள்ள கூட்டமா? அறிவை கொள்ளை கொள்ளக்கூடிய கூட்டம். அப்படி மனசை அன்பை கொள்ளை கொள்ளக்கூடிய கூட்டம், மனதை அறிவை கொள்ளை கொள்ளக்கூடிய கூட்டம், மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய கூட்டம். ஆஹா, அதனால நாடகம் பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கு நாடகம் நடிக்க வந்திருக்கவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒற்றுமை இருக்கணுங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? அவங்க பகல்ல செய்யறத நம்ம ராத்திரில செய்வோம். என்னடா? நம்ம ராத்திரில செய்யறத அவங்க பகல்ல செய்வோம். என்ன சொல்ற நீ? தொழில் வேலை பொழப்பு. அவங்க வேலை பகல்ல வேலை பார்த்துட்டு ராத்திரில தூங்குவாங்க. நம்ம ராத்திரில வேலை பார்த்துட்டு பகல்ல தூங்குறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். பெரும்பு கொண்ட பெரும் மதிப்புக்குரிய உள்ளூரை சேர்ந்த அன்பு ரசிகர்களுக்கும் வெளியூரில் இருந்து நாடகத்தை காண வந்த அன்பு ரசிக உள்ளங்களுக்கும் மற்றும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் மற்றும் நாடகத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் கடமையுடன் காவல் புரிய வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் கிராமத்தின் சார்பாக நாடக கலைத்துறையின் சார்பாக அனைவரையும் வருக வருட வரவேற்று எங்கள் நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்ற அனைவர்களுக்கும் எங்கள் கலைத்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம். எடுக்கிறானே அதனால விநாயகர் சதுர்த்தி நேற்று, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, மறுநாள் விநாயகருக்கு பிறந்த நாள் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட இருக்கிற மேல ஒரு பாடாய் விநாயகருக்கு பாட்டி நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். அப்படியா? கலிகால ஆகி போச்சுடா, கால கலிகால ஆகி போச்சுடா, கால கலிகால ஆகி போச்சுடா, எல்லாம் நம்ம மேல கோபமா இருக்காங்க. கோபம், அந்த கோபத்தை தணிக்கணும்னா நம்ம கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம். இல்ல டான்ஸ்கார பிள்ளை வெளியே விட்டுட்டுனா கொஞ்சம் நாம அப்படியே டான்ஸ்கார பாப்பாவா? டான்ஸ் சுமதி எங்க முகம் கொஞ்சம் மலரும் இருக்கிறதுனால வந்து காலதாமதம் ஏற்படுதுன்னா அது ஏதோ காரணங்கள் இருக்கும். அதனால அதை பொருட்படுத்தாம வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கிறோம். அதனால வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு இன்றைக்கு இருக்க மாதிரி கேட்டுக்கொண்டு எங்களை எதிரியா பார்க்காம, எதிரியாவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன பில்லு குடிக்க இன்னைக்கே வர்ற நம்ம என்ன திருச்சி அருண் அண்ணன் வர்றாரு பெட்டிக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கரூர்ல இருந்து பப்புன் சுரேஷ் ராஜா வர்றேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிற அறிமுகப்படுத்த வேண்டிய வேலையே கிடையாது. அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால அதாவது இந்த இப்பேற்பட்ட பூமியில இந்த உலகத்துல எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்றால், எப்படி வளர வேண்டும் என்றால், ஒரு மனிதன் கடன் இல்லாமல் வாழ வேண்டும். அருமையான வாழ்க்கை வாழணும்னா ஒரு மனிதன் கடன் இல்லாமல் வாழ வேண்டும். ஏன்னா அப்படியே வாழ்றாங்க. பிறந்ததுல இருந்து சாக வரைக்கும் ஒரு மனிதன் கடன் வாங்குறேன். ஆனா எதுக்கு வாங்குறானே தெரிய மாட்டேங்குது. நீ நிறைய வாங்கிருக்கீங்க. நிறைய வாங்கிருக்கேன். கடனை மட்டுமா வாங்கினேன். அந்த கடன்ல இருந்து அதுக்கு மேல என்னென்ன வாங்குறோமான்னு இருக்கிறதா ஏகப்பட்ட இடத்துல வாங்கியாச்சு. இன்னைக்கு இந்த ஊர்ல வாங்கணும் இருக்குது. அப்படிங்கிற ஒரு மனிதன் கடன் இல்லாமல் வாழ்ந்தால் அருமையான வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நோய் இல்லாத வாழ்க்கை.
நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் சிறப்பான வாழ்க்கை. நம்ம ஊர்ல ஒரு பையன் இருக்காங்க. சரி. ஆமா, காலையில இவ்வளவு மாத்திரை சாப்பிடுவேன். காலைல இவ்வளவு மாத்திரை காலையில எந்திரிச்சா இவ்வளவு மாத்திரை. இவ்வளவு மாத்திரைன்னா இப்படி 50 கிராமா 100 கிராமா? அளவே கிடையாது. ஒரு 1/2 கிலோ மாத்திரை திம்பேன். அவ்வளவு வியாதி உடம்புல. மத்தியானம் இவ்வளவு மாத்திரை சாப்பிடுறேன். சரி. ராத்திரி தூங்கும் போது மாத்திரை. ஏன்டா இப்படி மாத்திரையா சாப்பிடுறியா, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டா, என் பேரு தான் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுக்கிட்டு அவ்வளவு மாத்திரை சாப்பிடுறேன். ஆமா, அதுல ஊருக்குள்ள கருப்பா இருப்பாரு, அவருக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆமா, நல்ல வெள்ள விளையேன்னு இருப்பாரு, அவருக்கு கருப்பையான்னு பேர் வைப்பாங்க. ஊருக்குள்ளே நல்லா வளர்த்தியா இருப்பாரு, அவருக்கு சின்னசாமின்னு பேரு. வரப்ப கூட தாண்ட மாட்டான், அவன் பேரு தாண்டவராயன்னு பேரு. வாங்கின கடனை அடைக்கிறதே இல்ல, அவருக்கு பேரு அடைக்கல் சாமின்னு பேரு. உதாரணத்துக்கு சொல்றது, சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்றது. சரி. ஆமா, இந்த மாதிரி பேர் வைக்கிறதெல்லாம் உண்டு. அதே மாதிரி எச்சிக்கையில எங்க அக்கா ஒரு ஊர்ல காக்கா துரத்தாரு. சரி. எச்சிக்கையில காக்கா துரத்தினா 4 பேருக்கு விழுந்துருமா. அந்த அக்காவுக்கு பேரு அன்னலட்சுமின்னு பேரு. அது எப்படி பேர் பார்த்தீங்களா? இப்படி சம்பந்தம் இல்லாத பேரு வாழ்க்கை. இருந்தாலும் கூட ஒரு மனிதன் கடன் இல்லாமல் வாழலாம், நோய் இல்லாமல் வாழ வேண்டும். இன்னும் சிறப்பான வாழ்க்கைன்னா கோபம் இல்லாத வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. ஒரு மனிதன் அதிகமா படிச்சுட்டாருன்னு வைங்க, ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, ஆனா அவர் படிச்ச புஸ்தகம் அமைதியா தான் இருக்கு. இந்த படிச்சவர் ஆடிட்டே இருப்பாரு. அதே மாதிரி எங்கிட்டாவது குடிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குடிச்ச பாட்டில் கம்முன்னு தான் கிடக்கு. ஆமா, இந்த குடிச்சவங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி யார்ட்டையாவது பணம் அதிகமா இருந்தா ஆட ஆரம்பிச்சிருவாரு. சரி, பணம் கம்முன்னு தான் இருக்கு, இவரு ஆடி. எங்கிட்டாவது பணம் கிடந்தா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பணம் செவனன் கம்பெனி தான் கிடக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கிறனால அமைதியா இருந்து நாடகத்தை கண்டடிக்குமாறு மீண்டும் மீண்டும் அன்புடன் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பெரியவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி நன்றி. இருந்தாலும் கூட பெற்ற தாயும் தந்தையும் ஒரு பிள்ளைக்கு எப்பவுமே வந்து கெடுதல் கெட்டன்னு நினைக்கவே மாட்டாங்க. குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறனால அந்த குழந்தை பின்னாடி வளர்ந்து வர்ற காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆஹா இப்ப ஏற்பட்ட தாய்க்கு நம்ம மகனா பிறந்துட்டோமே அப்படின்னு கோயில் கட்டி கும்பிடுற மாதிரி இருக்கணும். ஐயோ இந்த நாலாரி முண்டைக்கு பையனா பிறந்துட்டோமே அப்படின்னு காரி துப்புற மாதிரி இருக்கணும். நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு நிலை அப்படின்னு சொல்லி, நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. இந்த மாதிரி பெத்தவங்க ஒரு பிள்ளைக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளை கொடுத்து வைத்த பிள்ளை இல்லையா? அப்படிங்கிறனால இன்னைக்கு பெத்தவங்க வந்து குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்துறாங்களோ காப்பாத்துறாங்களோ இல்லையோ, அந்த கோமாதாவோட பால் இல்லாம இன்னைக்கு ஒரு குழந்தை கூட வளர்றதே இல்லை. அதான் பசுமாட்டு பால் இல்லாம யாராவது வளர்ந்துருக்காங்களா? அப்படிங்கிறனால பசுமாட்டுக்கு ஒரு பெருமையை தெரிவித்து நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். நன்றி. பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன். பாட
நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சிங்கார முன்னணி கலையரங்கில் மிக சிறப்பாக நடக்கூடிய நாடகமாக நமது சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டை நாட்டைச் சேர்ந்த நமது வேமணியந்தல் வில்லுக்குடி கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் நம்மளையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களாகிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இந்த கோவில் அமைந்துள்ள வண்ண கலையரங்கில் எங்களது நாடக தந்தை தவத்திரு டி சங்கரதாஸ் சாமிகள் எழுதி இயற்றிய ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் மிகச் சிறப்பாக நடைபெறும். நாடகத்தில் பங்கெடுத்து நடித்து உங்களை மையக்கூடிய நடிகர்கள் சென்றிடமெல்லாம் புகழ்பெற்று உங்களை போன்ற ரசிகமெல்லாம் பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய எங்கள் இன்னிசை வேந்தன் என்று விருதினை பெற்ற நமது எஸ் மாணிக்க ராஜா அவர்கள் இந்த நாடகத்திலே வேலன் தமேந்திரன் அவர்கள் இங்கே சிறந்த முறையிலே வேலன் வேடன் விருதுனாக காட்சியளிக்க காத்திருக்கிறார். இதற்கிணையாக இடத்திலே வள்ளியாக தோன்றி சென்றடமெல்லாம் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி வெற்றி பரிசு பெற்றக்கூடிய இன்னிசை அரசி என்று விருதை பெற்ற திருச்சியை சேர்ந்த எங்களது எஸ் சாந்தி ஸ்ரீ அவர்கள் இந்த இடத்திலே வள்ளியாகவே காட்சி தருவார். நாதராக கழகப்பிரியராக கானப்பிரியராக இங்கே நாதராக தோன்றி உங்களை மகிழக்கூடிய அன்பு தம்பி எங்களது காரைக்குடி கருமூலத்தை சேர்ந்த பி ஜெயமாதவன் அவர்கள் நாதராகவே காட்சியளிப்பார். இசையை அமைத்து பின்னணி பாடல்களை முன்னணியா பாடி உங்களை மகிழக்கூடிய இசை சக்கரவர்த்தி எங்கள் மதுரை திருச்சியை சேர்ந்த TMA அருண் அண்ணார் அவர்கள் சிறந்த முள்ளே இசையமைக்க காத்துக் கொண்டே இருக்கிறார். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையை தினமுழுக்கு முழுமூட்டம் அழகாக தினமுழுக்கு முன்னேற்ற பாதையை தினமுழுக்கு முழுமூட்டம் அழகாக தினமுழுக்கு மண்ணிலே முத்தெடுத்து பிறவானே மண்ணிலே முத்தெடுத்து பிறவானே பழங்குள் குணமுடையும் விவசாயி 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 கணவனுக்கும் முதலாளி கணவனுக்கு தொழிலாளி விவசாயி விவசாயி அருமையான சிறப்பு. இதற்கிணையாக இங்கே மிருதகத்தை சேர்த்து வழிக்கூடிய மிருதக சக்கரவர்த்தி எங்கள் மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் புதுக்கோட்டை சேர்ந்த MK சரவணன் அவர்கள் சிறந்த முள்ளே இங்கே மிருதகத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை மதிக்கக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் நமது புதுக்கோட்டை சேர்ந்த அன்பு தம்பி ஆர் ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைக்க
ரசித்து உங்களை மதிக்கக்கூடிய தாளம் மாஸ்டர். எத்தனை தாளம் இருந்தாலும் எங்களது அன்பு அண்ணா காசி, எங்கள் அறந்தாங்கியை சேர்ந்த காசி அவர்கள் தாளம் இசைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நன்றி, சூப்பர், அருமை. இதற்கிணையாக எங்கள் இசையெல்லாம் உங்கள் காதுக்கு இனிமையாக தெளிவாக எடுத்துருவது ஸ்ரீ கருப்பர் ஆடியோஸ் புதுவையில். கருப்பர் ஸ்ரீ கருப்பர்னு பேர் வச்சிருக்காரு ஆடியோஸ். அருமையான பாட்டு, நன்றி. அருமையான கொட்டை அமைப்பு செய்துள்ள மரியாதைக்குரிய நாகராஜ், நமது வடகாட்டப்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளம் நாகராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அருமையான வண்ண திரையரங்கம், சிறப்பான வண்ண திரையரங்கம் பாலா குணா சீன் கம்பெனி உரிமையாளர் கேபிஎஸ் எமது அருமையான தாளம் சக்கரவர்த்தி காசிநாதன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அருமையான ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், வெள்ளுக்குடியை சேர்ந்த அன்பு உள்ளங்கள், அன்பு நெஞ்சங்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக, கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து அருமையான நாடக அமைப்பு, இப்படித்தான் நடிகர்களை அமைக்க வேண்டும் என்று சிறப்பாக நாடகத்தை ஏற்பாடு செய்துள்ள நமது ஆயினி மலையை சேர்ந்த முத்துராமலிங்கம் அண்ணன், முத்துராமலிங்கம் அண்ணன் அவர்களுக்கு உங்கள் அன்பு மாதரம் இன்றைக்கு இருக்குமாறு கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கின்ற அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம் 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 வணக்கம். எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி அண்ணே டான்ஸ் டான்ஸ் பாப்பா என்ன என்ன டான்ஸ் உனக்கு என்னையே தெரியும், அதோட அருமை என்ன தெரியும்? என்ன என்ன அருமை, அதோட சுகம் என்ன தெரியுமா? அதுல என்ன என்ன இது சீக்கிரம் சொல்லுடா. சின்ன விஷயம் கேட்கிறேன். என்ன விஷயம்? விடிய வரைக்கும் எனக்கு ஜோடியா கூட்டியாந்து இருக்கு. ஆமா, அதனால வந்து எனக்கு கம்பெனி என்ன பண்ண விஷயத்தை தலையா கூட்டாது அதில் விட இருக்கீங்க. அப்படியா? தலை பார்த்தாலே தெரியல. சரி சரி சரி. அதனால வந்து டான்ஸ் தோன்றி உங்களை மேலக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த சுமதி 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 டான்ஸ் காமி கொரட்டா சட கூப்பிடுவே முத்தம்மா முத்தம்மா சுமதி என்ன டான்ஸ் சாதாரண நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் டான்ஸ் மாதிரி நினைச்சிட்டீங்க சுமதிய. யூடியூப்ல இருந்து நெட்ல இருந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் புகழுங்க. ரசிகர்கள் அவ்வளவு ரசிகர் தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் பூரா பேரும் புகழும் வாங்கிருக்கு. சீன் கட்டுறாங்களா? ஆமா. என்ன டான்ஸ் இன்னைக்கு வருதுன்னா சாதாரண விஷயம் இல்லப்பா. சீன் எதுவும் கட்டுறாங்களா? 5 நிமிஷம் கிடையாது. அதுக்குள்ள காசு காசப்படுற புள்ள கிடையாது. நல்ல ரசிகர்கள், நல்ல மனசு, சந்தோஷமா இருக்க இடத்துக்கு வந்து நடிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கு. அதனால வந்து சம்பளம்லாம் இல்ல, சம்பளம்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது. அமைப்பாளருக்கு அவங்களுக்கு நான் கூட்டு போயிடுறேன். அதனால சுமதி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை நிறைவேற செய்கிறோம். நன்றி. போயிட்டுங்களா? பப்புன்னு உள்ள போயிட்டு புள்ளை வெளியே வரணும். எவ்வளவு நேரம் பாக்குறேன், எவ்வளவு நேரத்தை இந்த பூஜையை பாக்குறேன். நானும் இந்த வருஷத்துக்கு வருஷம் இந்த ஊருக்கு நான் தான் வருவேன். இப்பதான் ஒரு 12 வருஷமா வர்றது. அப்படியா? அதனால நன்றி தெரிவித்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் ராஜாவா எனக்கு உங்கள் அன்பு ஆதரவு ஆசீர்வாதம் இன்றைக்குமே இருக்கணும். இன்றைக்கு இருக்கணும். நல்ல பாட்டா பாடுங்க. இருக்கிற வாழ்க்கையில் வேலை போற மாதிரி வெற்றி வந்து உள்ளே சேரும், அதை வாங்கி நல்ல பெருமையெல்லாம் உள்ளே சேரும். வெற்றி வந்து உள்ளே சேரும், அதை வாங்கி நல்ல பெருமையெல்லாம் உள்ளே சேரும். யாராவது இப்படி பாடிருக்காங்களா? எத்தனை பெட்டிக்கார தினமும் தந்திக்கிறேன். சரி, அருணண்ணே மாதிரி இவங்களுக்கு இப்படி பாட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா அவசரமான பாடல் பாடக்கூடாது. அதுதானே அவங்க அதான் செய்யறாங்க. அது அவங்களோட விருப்பம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னப்பா? ஏதாவது ஒரு மாடு வாங்கி பொழைச்சுக்கலான்னு ஒரு ஆசை. சரி, வாங்க வேண்டியதானே? பாம்பாட்டியா? மாடு வாங்கி, பசு மாடு வாங்கி பால் கறந்து பொழைச்சுக்கலான்னு ஆசை. சரி, மாடு வாங்கலான்ட்டு போனேன். சரி, அந்த மாடு விற்கிறவர் பேர் கோவிந்தன். சரி, என் பேரும் கோவிந்தன். ஓஹோ. மாடு எவ்வளவுங்க கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சரி, கோவிந்தா இந்த மாட்டை புடிச்சிட்டு போ, 50,000 ரூபாய் கொடு. என் பேர் சொன்ன வார்த்தை பாரு. அப்படியே எப்படி கோவிந்தா மாடு 50,000 ரூபாய் புடிச்சுக்கிட்டு போ. காலையில 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா, சாயங்காலம் 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா அப்படின்னு சொல்லி மாடு கொடுத்தாரு. நானும் கொண்டு போய் மாட்டை கட்டி வச்சுட்டு காலையில பெரிய போவனி எடுத்து கொண்டு வச்சு பாலை கறந்தேன். சரி, அவர் சொன்ன மாதிரியே 10 லிட்டர் குறையே இல்ல. என்ன கரெக்டா 10 லிட்டர் கறந்துருச்சு. சரி, அப்படியே உட்காந்து எடுத்து விட்டு எந்திரிச்சு இல்ல, இந்த மாடு பின்னாடி காலில் உதச்சு 10 லிட்டரையும் தட்டி விட்டுருச்சு கீழே. எந்திரிச்சுட்டேன். ஐயோ 10 லிட்டரும் போயிருச்சு. சரி சாயங்காலம் பாப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் மாட்டை கட்டி வச்சு மறுபடியும் போவனி கொண்டு வச்சு மறுபடியும் பால் கறந்த. அவர் சொன்ன மாதிரியே 10 லிட்டர், சாயங்காலம் 10 லிட்டர். எந்திரிச்சேன் இல்ல நானு, இந்த மாடு பின்னாடி காலில் உதச்சு மறுபடியும் 10 லிட்டர் தட்டி விட்டுருச்சு.
என்னடா அவர் இப்படி சொன்னாரு இதே மாதிரியே போயிடுச்சு. மாடு வேண்டாம், கொண்டுட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடலாம். சரி அண்ணா இந்தாங்க உங்க மாட்டை வச்சுக்கோங்க, ஏன் பணம் 50,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சரி அதுக்கு அவர் சொன்னாரு, டேய் கோவிந்தா நான் என்ன சொன்ன கொடுக்கும் போது என்ன காலையில 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா, ஆமா சாயங்காலம் 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா, போடா கோவிந்தா வீட்டுக்கு கோவிந்தா, அப்புறம் என் காசு கோவிந்தா 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 அப்படின்னாரு. புரியுதா கோவிந்தா? சுருக்கமா முடிந்து நன்றி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், சிரிப்பு இது நீ சிரிக்கும் சிரிப்பு சிரிப்பு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் போது ஆனந்த சிரிப்பு, இது நீ சிரிக்கும் சொல் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலக சொல்லும் நாள் வரும்போது அன்பு சிரிப்பது யார் அனுமதியா தெரியுமா போது. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்பு சிரிப்பது யார் அனுமதியா தெரியுமா போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிப்பது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே.